السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال تعالى: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. وقال تعالى أيضا: من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் ஹஜ்ரத் ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாம நாள் வரையிலும் இந்த தீனுக்காக கிதுமத் செய்யக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அவனினால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக சேர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹும் ரசூலும் எவற்றை நல்லது நன்மையானது என்று மேவிருக்கின்றார்களோ அவற்றை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், எவற்றை தப்பானது தவறானது உலகத்திலும் விமோசனத்தை தேடி தராதது ஆகிரத்தில் நம்மை நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்று தவிர்த்து வாழுமாறு பணித்திருக்கின்றார்களோ அவற்றை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக விட்டு விலகி எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் படைத்த நாயன் அல்லாஹ்வை தக்வா செய்து வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, 1447 ஹிஜ்ரியுடைய வருடத்தை முடிச்சிட்டு 1448 ஹிஜ்ரியுடைய ஆரம்ப ஜும்ஆல இவருடைய ஆரம்ப மாதம் முஹர்ரமுடைய மாதத்துடைய முதலாவது குத்துபால அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ஆயுள நிலமாக்கி தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு பாக்கியத்தை நசீபாக்கணும். நீண்ட காலம் வாழுறோம் என்றதல்ல, அந்த நீண்ட காலத்துல அல்லாஹ்க்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விடுத்தம் சொல்லுறாங்க. பலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரதேசத்திலிருந்து 2 மனிதர்கள் வந்தாங்க.
வந்து ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த 2 பேர்ல ஒரு மனிதர், அவர் மிகவும் ஆசார்வம் உள்ளவர், வேகமானவர், மிகவும் அமல்கள்ல மிகவும் முயற்சி செய்யக்கூடிய மனிதர். அவர் மிச்சம் வேகமாக அமல் செய்தாரு அடுத்த மனிதரை விடவும். இவருடைய வேகம் ஒரு யுத்தம், அல்லாஹ்வுடைய பாதையில மக்கள் போகக்கூடிய ஒரு காலம், ஒரு கட்டம் வந்துச்சு. அவரும் அவர்களோட சேர்ந்து போனாரு, போய் ஷஹீத் ஆகிட்டாரு. அடுத்த மனிதர் அவருக்கு பின்னால 1 வருடம் உலகத்துல உயிர் வாழ்ந்தார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 2 பேரும் வஃபாத் ஆகிட்டாங்க. பின்னால நான் ஒரு நாள் கனவு கண்டேன். கனவுல நான் சொர்க்கத்துடைய வாயல்ல இருக்கிறேன். என்னோட அந்த 2 மனிதர்களும், அந்த பலி என்று ஊர்ல இருந்து வந்த அந்த 2 சஹாபாக்களும் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சொர்க்கத்துக்குள்ளால இருந்து ஒரு மலக்கு வந்தாரு. வந்து இரண்டாவதாக வஃபாத்தாகின அந்த மனிதரை கூட்டிக் கொண்டு சொர்க்கத்துக்குள்ளால போயிட்டார். போன மனிதர் கொஞ்சத்துக்கு பின்னால திரும்ப வந்தாரு. முதலாவது ஷஹீத் ஆகினாரே, அவரை கூட்டிக் கொண்டு போயிட்டாரு. பின்னால என்ன பார்த்துட்டு சொன்னாரு, அபூ தல்ஹா, உங்களுக்குரிய நேரம் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் மக்களிடத்துல போய் இதை சொன்னேன். மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. பின்னால ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், இப்படிதான் நடந்துச்சு. இந்த 2 பேரும், முதலாவது இவர் வஃபாத் ஆகினாரு, 2வது இவர் வஃபாத் ஆகினாரு. சொர்க்கத்துக்கு 2வது வஃபாத் ஆகின மனிதர் ஷஹீதுக்கு முன்னால போயிட்டாரு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கேட்டாங்க, அந்த 2வது வஃபாத் ஆகின மனிதர் முதலாவது வஃபாத் ஆகின மனிதருக்கு பின்னால உலகத்துல 1 வருடம் உலகத்துல வாழ்ந்தார் இல்லையா? அந்த வருடத்தில் அவர் ரமலானை சந்திச்சிருப்பாரு, ரமலான்ல நோன்புகள் பிடிச்சிருப்பாரு, எத்தனையோ தொழுகைகள் தொழுதிருப்பாரு, எத்தனையோ சஜதாக்கள் செஞ்சிருப்பாரு, எவ்வளவு அமால்கள் அந்த 1 வருடத்துல செஞ்சிருப்பாரு. அதுதான் அவர் முதலாவது சொர்க்கத்துக்கு போறதுக்கு காரணம் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. 2 பேருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? முதலாவது சொர்க்கம் போனாரே 2வது வஃபாத் ஆகின மனிதர், அவருக்கும் முதலாவது சொர்க்கம் போனாரே அந்த ஷஹீதான மனிதர், அவருக்கும் இடையில வித்தியாசம் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த விஷயத்தை என்ன சொல்ல வாரோம் என்றால், 1 வருடம் அவரை விட கூடுதலா உலகத்துல வாழ்ந்தாரு. அந்த மனிதருடைய அமால்கள் இந்த மனிதருக்கு முன்னால் அவர் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிருச்சு. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் 1448 ஹிஜ்ரியுடைய வருடத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். எங்கட ஆயுள 1447 பிறக்கிற நேரம், அந்த புது வருடம் முஹர்ரம் ஆரம்பிக்கிற நேரம், எங்களோட இருந்த எங்களுடைய தந்தைமார்கள் சில நேரங்கள்ல இப்ப கபருள் இருப்பாங்க, எங்களுடைய தாய்மார்கள் இப்ப கபருள் இருப்பாங்க, நண்பர்கள் உலமாக்கள், எங்களுடைய மஹல்லாவாசிகள் சில நேரங்கள் கபருள் இருப்பாங்க. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் ஆயுளை இன்னும் நீளமாக்கி தந்திருக்கிறான். நானும் நீங்களும் அல்லாஹ் இடத்துல நெருங்கணும் என்றதுக்காக அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருன் நாஸ், மக்கள்ல மிக சிறந்தவர் யாரு தெரியுமா? மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருடைய ஆயுள் காலம் நீடிக்கப்பட்டு அவருடைய அமல்கள் சிறந்த அமலாக, அல்லாஹ்க்கு விருப்பமான அமலாக இருக்கிறதோ அவர் சிறந்த மனிதர். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர்ருன் நாஸ், மக்கள்ல மிகவும் மோசமானவர் யாரு தெரியுமா? மன் தால உம்ருஹு வ ஸா அமலுஹு, யாருடைய ஆயுள் காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவருடைய அமல்கள் மோசமானதாக இருந்துச்சு. காலம் போக போக அவர் மோசமாகிட்டாரு, இபாதத்துல மோசமாகிட்டாரு, அவருடைய கொடுக்கல் வாங்கல் மோசமாகிருச்சு, மக்களோட பழக்க வழக்கங்கள், மக்களோட பழகுறது, அக்லாக் எல்லாம் மோசமாகிருச்சா, இவர்தான் மோசமான மனிதன் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்னொரு ரிவாயத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ഖിയാറുക്കും அக்வலுக்கும் அமாரா, உங்கள சிறந்தவர் யாரு தெரியுமா? ஆயுள் காலம் நீளமாக்கப்பட்டு அஹ்சனுக்கும் அஅமாலா, அத்வலுக்கும் அஅமாரா, அஹ்சனுக்கும் அஅமாலா, ஆயுள் காலம் நீளமாக்கி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுல அல்லாஹ் அழகான இபாதத்தை செய்ய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானே, அவர்தான் சிறந்தவர். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரிவாயத்துல சொன்னாங்க, யாரு சிறந்தவர் தெரியுமா? அவருக்கு ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டு நீளமாக்கி கொடுக்கப்பட்டு அவருடைய அஹ்லாக்கள் சிறந்ததாக அமையும்டால், நல்ல குணத்தோட வாழுவார் என்றால் அவர் சிறந்த மனிதன் தான். அதால கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அளந்து தந்த ரிஸ்க், அளந்து தந்த காலம் இன்னும் பாக்கியாக இருக்குது. நேர காலங்களை வீணாக்கிறாம அல்லாஹ் இந்த வருடத்தில் அல்லாஹ் ஒரு மாற்றமான, அல்லாஹ்க்கு விருப்பமான தீனோட இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அல்லாஹ் போய் சந்திக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா.
கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரமுடைய மாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்கள்ல விளங்கப்படுத்தினாங்க. ஒரு வார்த்தை போதும் முஹர்ரம் எவ்வளவு கண்ணியமான மாதம் என்று சொல்றதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் தாங்க, முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ்வோட இணைச்சி சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வோட ஒரு மாதம் இணைச்சு சொல்லப்படுது என்றால் அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமானவனோ அதே போல அல்லாஹ்வோட இணைச்சு சொல்லப்படக்கூடிய மாதமும் கண்ணியமானது. அதால இந்த மாதம் நாங்க முக்கியமான அமல் தான் நோம்புடைய அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலு ஸியாம் பஅத ரமதான் சௌமுல் முஹர்ரம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரமலானுக்கு பின்னால ஒரு சிறந்த நோன்பு இருக்குமா இருந்தால் அது முஹர்ரமுடைய மாதத்துடைய நோன்பு உண்டாகும். அதனால கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த மாதத்துல ஆஷுராவுடைய நோன்பு வருவது. இன்னைக்கு புற 3 இருக்கிறோம், புற 9, புற 10, புற 11, 9, 10 குடிக்கலாம் அல்லது 10, 11 குடிக்கலாம். யாருக்கு ஏழுமோ 3 நாளும் குடிக்கலாம். வலமாக்கள் இதை தெளிவாக பேசியிருக்கிறாங்க. கண்ணியமானவர்கள், அடுத்த வியாழன் புற 9, அடுத்த வெள்ளி புற 10, அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை புற 11. அதனால கண்ணியமானவர்களே, இதை உள்ளத்துல நிலை நிறுத்தி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியவர்களாக நாங்கள் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்ன உங்களை கபூல் செய்யணும், அல்லாஹ் என்ன உங்களை பொருந்தி கொள்ளணும். புதிய ஒரு மாதத்தில் இருக்கிறோம், புதிய ஒரு வருடத்தில் இருக்கிறோம். நாங்க யோசிப்போம், உங்களுடைய பழைய காலம் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் உள்ளத்தை சிந்திச்சு பார்க்கணும். உங்களுடைய காலம் ஏதோ வாழ்க்கையில எத்தனையோ 20 வருடத்தை கடந்துட்டேன், 30 வருடத்தை கடந்துட்டேன், 40 வருடம் போயிருச்சு, 60 வருடம் போயிருச்சு. கண்ணியமானவர்களே, இந்த 60 வருடம் என்றது 60 வருடம் அல்ல. ஒவ்வொரு வருடத்துல 355, 365 நாட்களை கூட்டி பார்ப்போம். வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் நாங்க கழிச்சிருக்கிறோம், உலகத்தில் எத்தனை நாட்கள் கழிச்சிருக்கிறோம். ஒரு சலஃபு சாலிஹ், ஒரு சாலிஹான மனிதர் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. அவர் ஒரு நாள் அவருடைய உள்ளத்தோட பேசுறாரு. அவர் தன்னை முஹாசபா செய்யறாரு. அவர் சொல்றாரு, நான் எவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேன், 60 வருடங்கள் வாழ்ந்துட்டேன், உலகத்தில் 60 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அவர் சொல்றாரு, நான் 60 வருடம் அல்ல வாழ்ந்திருக்கிறேன், 21,500 நாட்கள் உலகத்துல வாழ்ந்திருக்கிறேன். 21,500 நாட்கள்ல ஒரு நாளைக்கு நான் ஒரு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் இன்றைக்கு என்ற உயிர் எடுத்துட்டால் 21,500 பாவங்களோட நான் ரப்ப சந்திக்கிறதா? ஒரு நாளைக்கு ஒரு பாவம் என்றால் 21,500 நாள் சுப்ஹானல்லாஹ் 500 பாவத்தோட நான் சந்திக்கிறதா? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்ன உங்களை கபூல் செய்யட்டும். வாழ்க்கையில நேரங்கள் போய்கொண்டிருக்கிறது, நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. நாங்க சிந்திப்போம். கண்ணியமானவர்களே, நான் என் வாழ்க்கையை நான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கையாக மாற்றிட்டேனா? இந்த புதிய வருடம், இந்த முஹர்ரமுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். இப்பே நாங்க சிந்திப்போம். வாழ்க்கையை நாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவோம். உலகத்தோட புலங்கிக் கொண்டிருக்கிறோம், கால நேரங்கள் உலகத்தோட போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கண்ணியமானவர்களே, எந்த நேரம் எங்களுடைய ரூஹ் போகுமோ போகாதோ தெரியாது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்ன உங்களை கபூல் செய்யட்டும், பொருந்தி கொள்ளட்டும். ஒரு நிமிடம் உட்கார்ந்து நாங்க சிந்திச்சு பார்ப்போம். கண்ணியமானவர்களே, நான் இதே செகண்ட் மவுத் ஆகினால், எனக்கிட்ட மலக்குள் மவுத் வந்து என்னைய வாங்க போவோம் என்றால் நான் தயாராக இருக்கிறேனா? அந்த நேரத்தில் நான் பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேனா? என் வாழ்க்கையை நான் சீராக்கிட்டேனா? நான் சீராக இருக்கிறேனா? என் குடும்பம் சீராக இருக்கிறதா? என் வீடு சொர்க்கத்துடைய வீடாக மாறிடுச்சா? என்னுடைய பஜாருடைய வியாபாரங்கள் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான வியாபாரமாக மாறிடுச்சா? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்ன உங்களை கபூல் செய்யணும், விளக்கங்களை நசீபாக்கணும். நாங்க ஒன்ன சிந்திப்போம், அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு விளக்கத்தை தரட்டும். நாங்க எல்லாம் இன்றைக்கு என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? உலகத்துல கண்ணால பாக்குற மக்களை பார்த்து இவங்க இதால முன்னேறினாங்க, இவங்களோட வாழ்க்கை இதால முன்னேறி இருக்குது, இவங்களுடைய குடும்பம் இதால முன்னேறி இருக்குது, இவங்களுடைய வியாபாரங்கள் இதால முன்னேறி இருக்குது, இவங்களுடைய நாடுகள் இவங்க கண்ணால முன்னால பாக்குற மக்களுடைய முன்னேற்றங்களால அவர்களுடைய இந்த வார்த்தைகளால முன்னேறி இருக்குது, இந்த முறைகளால முன்னேறி இருக்குது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இதை பார்த்து கொண்டு நானும் நீங்களும் எங்கட வாழ்க்கையை முன்னேற்றதுக்கு நாங்க முன்னேறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, உம்மத்துடைய சொல்லுவாங்க, கடைசி காலத்துல வரக்கூடிய உம்மத்து இருக்குது, இந்த உம்மத்துடைய சீர்திருத்தம், இந்த உம்மத்துடைய வெற்றி, இந்த உம்மத்துடைய மாற்றம், இந்த உம்மத்துடைய முன்னேற்றம் எதில் இருக்கு தெரியுமா? எங்களுடைய முன்னைய கால மக்கள், மௌத்தாகின மக்கள், எங்களுடைய சஹாபாக்கள் எதால முன்னேறினாங்களோ, எதன் மூலமாக வாழ்க்கையில முன்னேற்றத்தை கண்டாங்களோ, சுப்ஹானல்லாஹ்,
அதுல முயற்சி செய்யும் வரையில உம்மத்து முன்னேறாது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்துல யார பார்த்தும் சொல்லல நீங்க சொர்க்கவாதின்னு. அல்லாஹ் குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுத்தான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டாங்க. வகுல்லு வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. அந்த சஹாபாக்கள் எல்லாத்த பார்த்தும் அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க எல்லாரும் உங்க எல்லாத்துக்கும் சொர்க்கத்தை நாங்க வாக்கு தந்துட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒரு உம்மத்தை பார்த்து இவங்க சிறந்த மனிதர்கள் என்று அல்லாஹ் சொல்லுறானாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ், அந்த மக்களை பார்த்தல்லவா நாங்க முன்னேறணும். அவர்கள் எதை கொண்டு முன்னேறினாங்க? சுப்ஹானல்லாஹ், அவருடைய தனி மனித வாழ்க்கை முன்னேறிச்சு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே குர்ஆன்ல அவங்களை சிறப்பிச்சு. சுப்ஹானல்லாஹ், இவங்களா யாரு தெரியுமா? ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ். அவங்க வியாபாரம் செஞ்சாலும் அவங்களுடைய வியாபாரங்கள், அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யறது அவங்களை தடுக்காது, அவங்களை பராக்காக்காது. அவங்களுடைய வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல்கள் அல்லாஹ்வை தொழுறது அவங்களை தடுக்காது. சுப்ஹானல்லாஹ். மினல் முஃமினீன ரிஜால். முஃமின்கள்ல சில ஆம்பளர்கள் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலை. அல்லாஹ்வோட எதை வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்களோ, அல்லாஹ்ட்ட எது வாக்கு கொடுத்துட்டு வந்தாங்களோ அதை சிறப்பாக நிறைவேற்றின மக்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவர்களை சிறப்பிச்சு சொல்லுறான் என்றால் சுப்ஹானல்லாஹ், அந்த சஹாபாக்கள் உலகத்துல சிறந்த சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு யோசிக்கணும், உலகத்துல இருக்கிறவங்களை பார்த்து நாங்க முன்னேறது கிடையாது. அந்த சஹாபாக்கள் ஒரு பக்கம் பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆணும் தான், ஒவ்வொரு பெண்ணும் தான், ஒவ்வொரு ஆணும் தான் தனி மனிதனும் தந்த வாழ்க்கையில நான் உச்சத்தை அடையணுமா, நான் வெற்றி அடையணுமா, நான் சலாஹியத்தை அடையணுமா, நான் உலகத்துல சீராகணுமா? கண்ணியமானவர்களே, யார பார்த்து வாழ்ந்தா சீராகலாம்? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வாழ்ந்தா சீராகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட மக்களை தந்த ஆயுள்ல உருவாக்கிட்டு போனாங்களோ, யார பார்த்து சொன்னாங்களோ, அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போல. அவங்களை யார பின்பற்றினாலும், யார்த வாழ்க்கையை நீங்க எடுத்தாலும் நீங்க நேர்வழி பெறுவீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அவங்களை நாங்க வாழ்க்கையில நாங்க பின்பற்றுவோமாக இருந்தால், அவர்களோட வாழ்க்கையை பார்த்து நாங்க வாழ்வோமாக இருந்தால் எங்கட வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடையலாம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய முன்னேற்றம், உலகத்துடைய வெற்றி, உலகத்துடைய கண்ணியமானவர்களே எங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் என்றது அது உலகத்துல நான் நிரம்ப சம்பாதிச்சிட்டேன், சல்லி நிரம்ப இருக்குது, இதெல்லாம் முன்னேற்றம். எனக்கிட்ட வீடுக்கு பல வீடுகள் இருக்குது, அதெல்லாம் முன்னேற்றம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நான் அல்லாஹ்க்கு பொருத்தமானவனா வாழ்ந்துட்டேனா? இந்த வாழ்க்கை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த கூடியதாக இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இதுதான் உண்மையான முன்னேற்றம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்ன உங்களை கபூல் செய்யட்டும், பொருந்தி கொள்ளட்டும். இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். நான் இங்க யோசிப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் சிறந்த மக்களாக உலகத்துல வாழ்ந்தாங்க, உலகத்தில் எல்லாருக்கும் முன்னோடிகளாக வாழ்ந்தாங்க. எல்லா துறைகள்லையும் உம்மத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு ரோல் மாடலாக உலகத்துல வாழ்ந்துட்டு மூத்தாகினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களை எந்த யூனிவர்சிட்டியில வச்சு உருவாக்கினாங்க, இந்த சஹாபாக்களை எந்த காலேஜ்ல வச்சு உருவாக்கினாங்க, என்னத்தை படிச்சு கொடுத்து இவர்களை ஆளாக்கினாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த சஹாபாக்களுடைய ஒவ்வொரு வீடு நாங்க சிந்திச்சு பார்ப்போம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எங்கட வீடுகள் நிலம் எப்படி இருக்குது? எந்த வீடு சொர்க்கத்துக்குரிய வீடாக இருக்கிறதா? எந்த வீடு அது உலகத்துல ஒரு உம்மத்துக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கிறதா? அல்லது உம்மத்து அதை கொண்டு எந்த பிரயோசனம் அடையதில்லை, எந்த வீட்டுல வாழ்றவங்களுக்கும் பிரயோசனம் இல்ல, அதை கொண்டு சமூகத்துக்கும் பிரயோசனம் இல்ல. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட வீடாக இருக்கிறதா? நாங்க யோசிச்சு பார்ப்போம். சஹாபாக்களுடைய வீடு, அல்லாஹ் அந்த சஹாபாக்களுடைய வீட்டுடைய நிலைமைகளை வச்சு அல்லாஹ் குர்ஆன் ஆயத்திருக்கிறான். அந்த மக்கள் எப்படி தெரியுமா? வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அந்த மக்கள் தனக்கு தேவை இருக்குது, தனக்கு பசி இருக்குது, ஆனாலும் அந்த வீட்டார்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு தண்ட சாப்பாடு கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட வீடுகள், எப்படிப்பட்ட கணவன் மனைவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான் என்றால், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு விருந்தாளி வாராரு, வந்தா அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி கிடையாது. வீட்டுக்கு அனுப்பினாங்க. மனைவி சொன்னா, வீட்டுல தண்ணியை தவிர வேறொன்றும் கிடையாது யா ரசூலல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள் இடத்துல, யார் கேளும் இந்த விருந்தாளிகளை கொண்டு போய் விருந்து தரிக்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு சஹாபி அவர் நான்
கூட்டிட்டு போறேன் என்று பொறுப்பெடுத்தாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா மனைவி சொல்றா தல்ஹாவே ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சஹாபியுடைய பேரை சொல்லி அந்த மனைவி சொல்றா, வீட்டுல இருக்கிற சாப்பாடு பிள்ளைகளுக்கு மட்டும் தான் போதும், அதுக்கு மேலால எந்த சாப்பாடும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அந்த கணவன் என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க பிள்ளைகளை படுக்க வைங்க, சாப்பாடை தயார் செய்யுங்க, நான் விருந்தாளியை கூட்டிட்டு வாரேன், நீங்க அவருக்கு சாப்பாடை பகிர்றத போல நீங்க அப்படி வைங்க, நாங்க பகிர்வோம், நாங்க எங்களுடைய விளக்க சரி செய்யறது போல போய் சரி செய்யாம நாங்க அணைச்சி விட்டுருவோம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அவங்க நினைப்பாங்க, விருந்தாளிகள் நினைப்பாங்க, மாஷா அல்லாஹ் அவங்களும் வீட்டார்களும் தின்றாங்க, நாங்களும் தின்னுவோம் என்று பௌரு நிறைய தெரிந்துவாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயம் நடக்குது. காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி வாராரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்க ரெண்டு பேருடைய செயலை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான் நேத்திரவுல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைக்கிறான், வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா. அவங்களுக்கு தேவை இருக்குது, பசி இருக்குது, ஆனாலும் தந்த சாப்பாடு இனத்திற்கு கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, வீடுகள் இவ்வளவு ஒரு மனிதநேயம் உள்ள வீடாக மாறிச்சு. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு பல நாட்கள் பசியோடு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சம்பாத்தியம், ஒரு வியாபாரம் செஞ்சு ஒரு கொஞ்சம் சாப்பாடை கொண்டாங்க, வீட்டுல சமைக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு மிஸ்கின் வாராரு. கண்ணியமானவர்களே, கணவனும் மனைவியுமா சொல்றாங்க, கொடுத்துடுவோம், கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். கொடுத்துட்டாங்க, சதகா கொடுத்துட்டாங்க, ஹதியா கொடுத்துட்டாங்க. இப்ப பசியோடு இருக்கிறாங்க. அடுத்த நாளுடைய சாப்பாடு சமைச்சு சாப்பிடும் ஆசையோடு இருக்கிறாங்க. அந்த அடுத்த நாள் பார்த்தா ஒரு யதீம் வாராரு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன உங்களை கபூல் செய்யணும், அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை போல வாழ பாக்கியம் நசீபாக்கணும். கண்ணியமானவர்களே, அடுத்த நாளும் வந்து அந்த யதீமுக்கு சாப்பாடை கொடுத்துறாங்க. அடுத்த நாள் ஆசையோட சாப்பிடுறதுக்கு சாப்பாடு சமைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஒரு கைதி வாராரு. குடும்பம் சொல்லுது, கொடுத்துருவோம், கொடுத்துறாங்க. அல்லாஹ் குர்ஆனை திறக்க வைக்கிறான், கண்ணியமானவர்களே, அந்த வீட்டுடைய சிறப்பு, அந்த வீடு, அந்த சஹாபாக்களுடைய வீடு எவ்வளவு மனிதநேயம் உள்ள வீடாக இருந்துச்சு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட நல்ல மக்களை, நல்ல குணமுள்ள மக்களை, நல்ல இரக்கமுள்ள மக்களை அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யூனிவர்சிட்டியில உருவாக்கினாங்க, எந்த காலேஜ்ல படிச்சாங்க, எங்க உருவாக்கினாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துடைய பஜார், சுப்ஹானல்லாஹ், லாபகரமான பஜார், அது சிறப்பான பஜார். அதை விடவும் உலகத்துல அழகான பஜார் கிடையாது. இவ்வளவு அழகான ஒரு பஜார் உம்மத்துல உருவாக்கினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எங்கட பஜார்ல வியாபாரம் செய்யறதாக இருந்தால் அவர் மார்க்கத்துடைய ஹலால ஹராம வியாபாரத்தை படித்தவர் தான் செய்யலாம், வேற யாருக்கும் நாங்க அனுமதிக்க மாட்டோண்டுவாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இவ்வளவு அழகான தனி மனிதர்களை, இவ்வளவு அழகான ஆண்களை, பெண்களை, ஒரு அழகான வீடுகளை, அழகான பஜார, சுப்ஹானல்லாஹ், சுருக்கமாக சொல்றதாக இருந்தால் இது மூணும் சேர்ந்தால் ஒரு அழகான ஊரு. சுப்ஹானல்லாஹ். அந்த அழகான ஊரு தான் மதீனா என்றது. இந்த மதீனாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதில உருவாக்கினாங்க, எதால உருவாக்கினாங்க? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த ஊரை உருவாக்குறதுக்கு எங்கேயும் ப்ரோசஸ் நடத்தல, எங்கேயும் வேற வேற இது நடத்தல. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நாங்க யோசிச்சு பார்ப்போம், உலகத்திலே நபி உருவாக்கின அந்த மதீனாவை விட உலகத்திலே எந்த ஊரும் சிறப்பான ஊராக இருக்காது. உலகத்திலே எந்த ஊரும் சிறப்பான ஊராக இருக்காது. கண்ணியமானவர்களே, நான் நீங்க இன்னைக்கு சிந்திக்கிறோம், ஏண்ட ஊரு சுவிஸ போல ஆகணும், ஏண்ட நாடு அது ஜப்பான போல மாறணும், ஏண்ட ஊரு அந்த நாட்டை போல மாறணும், அந்த ஊரை போல மாறணும். கண்ணியமானவர்களே, அது யார் யாரோ உருவாக்கின ஊரு. நாங்க சிந்திப்போம், ஏண்ட ஊரு, ஏண்ட மஹல்லா எதை போல மாறணும் தெரியுமா? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின ஊரு தான் மதீனா முனவ்வரா. அந்த மதீனா முனவ்வரா போல மாறணும். சுப்ஹானல்லாஹ். அதை விடவும் அழகான ஊரு கிடையாது, அதை விடவும் ஒரு சிறந்த ஊரு கிடையாது, அதை விடவும் நல்ல மக்கள் வாழ்ந்த ஊரு உலகத்துல கிடையாது. கண்ணியமானவர்களே, நபியை விடவும் சஹாபாக்களை விடவும் அழகான மக்கள் உலகத்தில் இதுவரையில வாழ்ந்தது கிடையாது, இதுக்கு பின்னால வாழ போறதும் கிடையாது. கண்ணியமானவர்களே, நான் நீங்க இந்த புது வருடத்துல நாங்க சிந்திப்போம், நாங்க ஆசை வைப்போம், நாங்க உறுதி கொள்வோம். நாங்க என்ன செய்யணும்? நாங்க ஊராக சேர்ந்து, நாங்க மக்களாக சேர்ந்து இந்த ஊரை மதீனா போல மாற்றணும், இந்த ஊரு மதீனா முனவ்வராக மாறணும். அந்த மதீனா முனவ்வரா நபியுடைய காலத்துல, நபியுடைய வஃபாத்துடைய நேரத்துல எவ்வளவு அல்லாஹ்க்கு விருப்பமான ஊராக இருந்துச்சோ, எவ்வளவு அழகான ஊரா இருந்துச்சோ, அதை போல இந்த ஊர் மாறணும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இப்ப நாங்க சிந்திக்கணும், அந்த மதீனா முனவ்வரா எதால உருவாகிச்சு?
எதால உருவாக்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 3 துறத்தார்களையும் எதால உருவாக்கினாங்க? ஒவ்வொரு தனி மனிதனையும் இவ்வளவு ஒரு சிறந்த உம்மத்தாக மாற்றினது, ஒவ்வொரு வீட்டையும் சிறப்பான வீடாக மாற்றினது, சொர்க்கத்துக்குரிய வீடாக மாற்றினது. சுப்ஹானல்லாஹ். அந்த வீட்டிலிருந்து உருவாகினவங்க தானே சஹாபாக்கள், அந்த தாய்மார்ட்டிலிருந்து உருவாகினவங்க தானே சஹாபாக்கள். எப்படிப்பட்ட தாய்மார்கள்! சுப்ஹானல்லாஹ். புள்ளைய வளர்த்துட்டு புள்ள அல்லாஹ்க்காக ரசூலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யுது, தன்னுடைய உசுரை கொடுக்குது. அந்த தாய் என்ன சொல்றா? சுப்ஹானல்லாஹ். தாய்ட்ட சொல்லப்படுவது, உங்களுடைய மகன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்துட்டாராமே. தாய் பதறி போவா என்று நினைச்சு அந்த சஹாபாக்கள் ஓடோடி வந்து சொன்னாங்க. ஆனா அந்த தாய் என்ன சொல்றா தெரியுமா? இதுக்குத்தானே அப்பா ஏண்ட புள்ளைக்கு பால் கொடுத்து வளர்த்தேன், ஏண்ட புள்ள அல்லாஹ்க்குரியவராக மாறணுமே, ஏண்ட புள்ள நபிக்குரியவராக மாறணுமே, ஏண்ட புள்ள அல்லாஹ்வை சுமக்கணுமே, ஏண்ட புள்ள நபியோட வாழ்க்கையை சுமக்கணுமே. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, புள்ள அல்லாஹ்க்காக தந்த வாழ்க்கையை தியாகம் செய்யறத எந்த பெண்மணி உலகத்துல கண்ணியமானவர்களே சந்தோஷப்பட்டு கேட்பா? அந்த பெண்மணி ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா புள்ளையுடைய ஷஹாதத்துக்கு பின்னால அந்த தாய் அல்லாஹ்வை புகழ்றா. 4 புள்ளையுடைய ஷஹாதத்தை கொண்டு கண்ணியப்படுத்தின அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்ன உங்களை கபூல் செய்யட்டும். வாழ்க்கையில எவ்வளவோ கழிச்சிட்டோம், யார் யாரையோ பார்த்து வாழ்ந்துட்டோம். இந்த நொடி நியத்தி வைப்போம், இன்ஷா அல்லாஹ் ஏண்ட ஊரு ஏண்ட மஹல்லா மதீனா போல மாறணும். இதுதான் என்ற டாக்கெட். என்ற மௌத்துக்கு முன்னால நான் அதை தன்னால பார்க்கணும். நபியோட சூழலை போல என்ற ஊரு, என்னுடைய ஊருடைய சூழல்கள் மாறணும். கண்ணியமானவர்களே, நபியோட பஜார போல என்ற பஜார் மாறணும். ஹராம் இல்லாத பஜார், வட்டி இல்லாத பஜார், ஊழல் இல்லாத பஜார், நஷ்டம் இல்லாத பஜார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, நாங்க யோசிப்போம், இது எல்லாத்தையும் நபி எதால உருவாக்கினாங்க? எதாலையும் உருவாக்கல்ல, ஒரே ஒரு வேலையால தான் உருவாக்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய மஸ்ஜித். சுப்ஹானல்லாஹ். அந்த மஸ்ஜித் நபவிய உருவாக்கினாங்க. அதால உருவாகினதுதான் இந்த எல்லாமே. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நான் நீங்க கவலைப்படணும். நபியுடைய காலத்துடைய மஸ்ஜித் எப்படி இருந்துச்சு? உலகத்தில் எதற்கெல்லாம் தௌபா செய்யணும், கட்டாயம் செய்யணும். இபாதத்துடைய குறைபாடுக்காக தௌபா செய்யணும், ஈமான்ட குறைபாடுக்காக தௌபா செய்யணும், எங்களோட முஆமலாத்துல குறைபாடுக்காக தௌபா செய்யணும், எங்களுடைய எல்லா குறைபாடுக்கும் தௌபா செய்யணும். ஆனா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றுக்கு தௌபா செய்யணும். என்ன தெரியுமா? இவரை முன்னோர்களை, மூதாதையர்களை, எல்லாத்துக்கும் மேலான சஹாபாக்களை நாங்க பார்த்தது கேட்டது. அவங்க மஸ்ஜிதுக்கு நிச்சயம் நேரம் கொடுத்தாங்க. அவருடைய அதிகமான நேரங்கள் மஸ்ஜிதோட கழிஞ்சிச்சு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நாங்க எடுத்துக்கொண்டால் சில எத்தனையோ வாழ்க்கையில நாட்கள் கழிஞ்சிருச்சு. மஸ்ஜித மிரிக்காத நாட்கள், மஸ்ஜிதுக்கு போய் தொழாத நாட்கள், மஸ்ஜித போய் குர்ஆன் ஓதாத நாட்கள். கண்ணியமானவர்களே, ஒன்றை நினைவுச்சு கொள்வோம், அல்லாஹ் என்ன உங்களை பாதுகாக்கணும். எங்கட நிலைமை இப்படி இருக்குமா இருந்தால் வளர்ந்து வார சமூகம், கண்ணியமானவர்களே, என்னுடைய சிறார்கள், புள்ளைகள், எங்களுடைய ஆண் பிள்ளையா இருக்கலாம், என்னுடைய சிறார்களாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, இன்னொரு 20 வருடத்துக்கு பின்னால உலகம் எவ்வளவு மோசமா இருக்கும். அந்த நேரத்துல வாப்பவ பள்ளிக்கு போனத புள்ள காணல் என்றால் புள்ள பள்ளி பக்கம் வருமா வராதா? கண்ணியமானவர்களே, வாப்ப மஸ்ஜிதுக்கு புள்ளைய கைய பிடிச்சு கொண்டு போயிட்டு பழக்கல்லையா? மஸ்ஜிதுக்கு பிள்ளைகளை கொண்டு போயிட்டு பழக்கல்லையா? கண்ணியமானவர்களே, பிள்ளைக்கு தெரியும் வாப்பா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனார், அதால போறேன், பஜாருக்கு கூட்டிட்டு போனார், அதால போறேன், எங்கெங்க ட்ரிப்கள் எல்லாம் கூட்டிட்டு போனார், அதால அங்க போறேன். ஆனா மஸ்ஜிதுக்கு வாப்பா போகலையே, 5 நேரம் போனதை காணலையே. கண்ணியமானவர்களே, நான் இங்க கபரில் இருப்போம், பிள்ளைகளுடைய பதுஆக்கள் வந்து சேரும். அதால கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்ன உங்களை கபூல் செய்யட்டும். ஒரு ஹதீஸை விளங்குவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா. உலகத்துல ஊர்ல அல்லாஹ்க்கு விருப்பமான இடம் மஸ்ஜித் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறுப்பான இடம் பஜார் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க யோசிப்போம், நாங்க என்ன செய்யறோம்? சஹாபாக்கள் அல்லாஹ்க்கு விருப்பமான இடத்தை அதை டெவலப் பண்ணி, அதுல அமல்களை கொண்டு அந்த மஸ்ஜிதை டெவலப் பண்ணி, மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்கி, மஸ்ஜிதுகளை செழிப்பாக்கி, வாழ்க்கையை செழிப்பாக்கினாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்க்கு விருப்பமான இடம் மஸ்ஜிதுகளை செழிப்பாக்கினதால அவருடைய வாழ்க்கை செழிப்பாகிச்சு. இன்னைக்கு நாங்க என்ன யோசிக்கிறோம்? எங்கட பஜார் செழிப்பாகினா, பஜார்ல வியாபாரம் ஓஹோண்டு நடந்தா, நாங்க பஜாருக்கு நேரம் கூட கொடுத்தா, சுப்ஹானல்லாஹ், அதால என்ன மாறும்? பஜார்ல நல்ல மாஷா அல்லாஹ் வருமானம் நல்லா வரும், குடும்பங்கள் நல்ல வருமானத்தோட இருப்பாங்க,
செழிப்பாக இருப்பாங்க, ஒவ்வொரு மனிதனும் நிரம்ப சம்பாதிப்பாங்க. கண்ணியமானவர்களே, இந்த கருத்தே பிழைய. கண்ணியமானவர்களே, ஏன் நாங்க எதை முயற்சி செய்யறோம்? அல்லாஹ்க்கு வெறுப்பான இடத்தை முயற்சி செய்யறோம், வெறுப்பான இடத்தை முன்னேற்ற முயற்சி செய்யறோம். அதனுடைய முன்னேற்றத்தின் மூலமாக உம்மத் உருவாக நினைக்கிறோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஒரு நாளும் உருவாகாது. அதுல முன்னேற்றத்தால உம்மத் உருவாகாது. கண்ணியமானவர்களே, மஸ்ஜித முன்னேற்றுவோம், மஸ்ஜித்ல உட்காருவோம், மஸ்ஜித் அமல்கள்ல உட்காருவோம், மஸ்ஜித்ல உட்கார்ந்து மார்க்கத்தை படிப்போம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்ன உங்களை கபூல் செய்யட்டும், பொருந்திக் கொள்ளட்டும். நாங்க அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும், இதுக்காக தௌபா செய்யணும். வாழ்க்கையில எவ்வளவு காலம் கழிச்சிட்டேன், ஆனா மஸ்ஜிதுக்கு நான் நேரம் கொடுக்கல. ஏன்னா மஸ்ஜித் மாஷா அல்லாஹ், யோசிச்சு பாருங்க கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுடைய எல்லா அமல்களுக்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏர் கண்டிஷன் வேணுமா சுப்ஹானல்லாஹ், ஃபேன் வேணுமா சுப்ஹானல்லாஹ், லைட் வேணுமா சுப்ஹானல்லாஹ், கார்பெட் வேணுமா சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஏன் செய்யப்பட்டது? மக்கள் வரணும், அமல் செய்யணும், இபாதத்து செய்யணும், மக்கள் மஸ்ஜிதுடைய அமல்களை ஹயாத்தாக்கணும். ஆனால் கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நடந்துருச்சு, ஆனா நோக்கம் நிறைவேறலையே. அல்லாஹ்ட்ட நான் நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்ன உங்களை கபூல் செய்யட்டும், பொருந்திக் கொள்ளட்டும். கண்ணியமானவர்களே, நான் நீங்க இதை உருவாக்கலையா, மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கலையா, எங்கள்கிட்ட இல்மு வராது. நாங்க மாறலையா, எங்களோட வீடு மாறாது. நாங்க மாறலையா, எங்களோட மனைவிட்ட மாற்றம் வராது. நாங்க மாறலையா, எங்களோட புள்ளைகிட்ட மாற்றம் வராது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நாங்க மஸ்ஜிதுல உட்காரணும், நபியை பத்தி படிக்கணும். எத்தனை பேர் யோசிச்சு பார்ப்போம், உள்ளம் நிரம்ப யார் யாரையோ பேசுறோம், யார் யாரையோ நிரப்பி வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மஹப்பத் நிரம்ப வேண்டிய இடம், ஆனால் யார் யாரோ மஹப்பத் உள்ளம் நிரம்பிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாங்க உள்ளத்தை அல்லாஹ்வை கொண்டு நிரப்பாததால புள்ளாளுக்கு அது நிரம்புதில்லை. உள்ளத்துல நபியுடைய மஹப்பத்து வரணும், ஆனால் நபியுடைய மஹப்பத்து வரல. யார் யாருடைய மஹப்பத்து நிரம்பிருக்கிறது, புள்ளாள்கிட்ட நபியை பத்தி கேட்டா கிடையாது. கவலைக்குரிய விஷயம் கண்ணியமானவர்களே, எங்கட முஸ்லிம்கள் செறிஞ்சி வாழ்ந்த எங்களுடைய பகுதிகள், இந்த பகுதிகளில் படிக்கக்கூடிய புள்ளாள் இவர்கள் ஓயல் எழுவுறாங்க, ஏழு எழுவுறாங்க. இந்த புள்ளத்தை போய் ஹஜ்ரத் அபூபக்கரை சொல்லுங்க என்று கேட்டால் சுப்ஹானல்லாஹ், கண்ணீர் வடிக்கணும். கண்ணியமானவர்களே, 60-70 புள்ளைகள், ஒரு புள்ளைக்கு ஹஜ்ரத் அபூபக்கரை தெரியாது. கண்ணியமானவர்களே, இதே ஒரு விளையாட்டு வீரனை கேட்டு பார்ப்போம், எத்தனை புள்ளைகள் கை தூக்குவாங்க. ஒரு நடிகனை கேட்டு பார்ப்போம், கண்ணியமானவர்கள் எத்தனை புள்ளைகள் இருக்க தயாராகுவாங்க. ஏன் கண்ணியமானவர்களை, யாரு விட்ட பிழை? நாங்க மஸ்ஜிதுக்கு வரல, புள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரல, நாங்க அல்லாஹ்வை பேசல, ரசூலை பேசல, சஹாபாக்கள் எங்களுக்கு தெரியாது. கண்ணியமானவர், எத்தனையோ வழிகட்ட கூட்டங்கள் ஊரூடாக போறாங்க. கண்ணியமானவர்களே, அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கருக்கு ஏசிக்கொண்டு, ஹஜ்ரத் உமருக்கு ஏசிக்கொண்டு, கண்ணியமானவர்களே, ஏண்ட புள்ளைக்கு நான் அபூபக்கரை சொல்லிக் கொடுக்கல என்றால், ஏண்ட புள்ளைக்கு நான் ஹஜ்ரத் உமரை சொல்லிக் கொடுக்கல என்றால், ஒரு கட்டம் நான் கபூரில் இருப்பேன், நாங்க கபூரில் இருப்போம். எங்க புள்ள அந்த மக்கள் வருவாங்க, வந்து ஏசுவாங்க. எங்க புள்ள கேட்டு இருக்கும், ஏன் தெரியாது ஹஜ்ரத் அபூபக்கர் யார் என்று, ஹஜ்ரத் உமர் யார் என்று தெரியாது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்ன உங்களை கபூல் செய்யட்டும். இந்த புது வருடம், இந்த 1448 இருக்கிறோம். இந்த வருடத்துல நாங்க உறுதிக்கொள்வோம், நாங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது, எங்கட வீடுகளை அல்லாஹ்க்கு விருப்பமான அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் பேசப்படக்கூடிய வீடுகளாக, ஈமானுடைய தலீம்கள் நடக்கக்கூடிய ஹல்காக்கள் நடக்கூடிய வீடுகளாக மாற்றணும். கண்ணியமானவர்களே, எல்லாத்துக்கும் மேலால மஸ்ஜிதுகள், சுப்ஹானல்லாஹ், மஸ்ஜிதை செழிப்பாக்குறது. கண்ணியமானவர்களே, இது நிர்வாகத்தால செய்யலாது, இமாம்கள் முஅஸ்ஸின்களால செய்யலாது. ஒவ்வொரு மஹல்லா வாசியும் நினைக்கணும், நான் என்னுடைய 24 மணி நேரத்தில் நான் வியாபாரத்துக்கு இவ்வளவு நேரம் கொடுக்கிறேன், வீட்டுக்கு இவ்வளவு நேரம் கொடுக்கிறேன், நான் மஸ்ஜிதுக்கு நான் இத்தனை மணி தியாலம் கொடுக்கணும், நான் உட்காரணும். எனக்கு வுது தெரியாது, எனக்கு தொழுகை தெரியாது, எனக்கு எவ்வளவு படிக்க வேண்டியிருக்குது ஒன்றுமே தெரியாது. மாஷா அல்லாஹ், எங்கட ஊரு எங்கட மஹல்லா மாஷா அல்லாஹ் நிரம்ப உலமாக்கள் இருக்கிறாங்க, நிரம்ப ஆஃபில்மாக்கள் இருக்கிறாங்க. ஆனா என்ன கவலை தெரியுமா, எங்க ஊர்ல இத்தனை மக்கள் இருப்போம் என்றால் எத்தனை பேருக்கு ஃபாத்திஹா தெளிவாக ஓத தெரியும் என்று கேட்டால் கவலைக்குரிய விஷயம். நாங்க படிக்க வேண்டிய எல்லா ஏற்பாடும் இருக்குது, நாங்க தயார் இல்ல. கண்ணியமானவர்களே, 40 வருஷம் 50 வருடம் 60 வருடங்களாக முஅஸ்ஸின் இமாம் சாஹிபுக்கு பின்னால் இருந்து நாங்க ஃபாத்திஹா கேட்டிருக்கிறோம், அல்லாஹ்ட மெசேஜை கேட்கிறோம். அல்லாஹ்ட மெசேஜ்ல அல்லாஹ் என்ன சொல்றான், நாங்க இன்னும் அதுக்கு சிந்திக்கல, உட்காரல்ல. ஃபாத்திஹால அல்லாஹ் என்ன சொல்றான், படிக்கல. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எவ்வளவு இஸ்லாத்தை விட்டு தூரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், சிந்திப்போம். எல்லாத்தையும் அடையணும் என்றால் என்னுடைய ஊர் மதீனா போல மாறணுமா, நாங்க சஹாபாக்கள் போல மாறணுமா, ஏந்த மனைவி சஹாபி பெண்மணி போல மாறணுமா, ஏந்த புள்ளால் சஹாபாக்களுடைய புள்ளால போல மாறணுமா, ஏந்த வீடு சஹாபாக்களுடைய வீட போல மாறணுமா, சுருக்கத்துக்குரிய வீடாக மாறணுமா, நாங்க செய்ய வேண்டிய ஒன்றுதான். இன்றிலிருந்து நியத்தி வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏந்த மஸ்ஜித், ஏந்த மஹல்லா, நான் தொழுகைக்கு மட்டுமல்ல வாரேன், நான் தொழுகைக்கு வந்து நான் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம்
என்னால் எவ்வளவு நேரம் மஸ்ஜிதுக்கு கொடுக்கலுமோ சுப்ஹானல்லாஹ் நான் மஸ்ஜிதுக்கு கொடுக்கிறேன், மஸ்ஜிதை செழிப்பாக்கிறேன். நிச்சயமா சத்தியமா அல்லாஹ்வோட வீட்டை செழிப்பாக்கிற எங்களுக்கு அல்லாஹ் எங்கட வீட்டை செழிப்பாக்குவான். அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதால் அல்லாஹ் தஆலா இந்த புதிய வருடத்துல ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால எங்களுடைய ஊரை, எங்களுடைய மஹல்லாவ மதீனாவுடைய சூழலாக, எங்களுடைய மஸ்ஜித் நபவியாக, நபவியை போல மஸ்ஜிதாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக, பாவங்களை மன்னித்திருவாயாக, தவறுகள் தப்புகள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் முழு உம்மத்துக்கும் ஹிதாயத்தை ஆமாக்கிடுவாயாக, முழு உம்மத்தில ஹிதாயத்துக்கு மிக காரணமாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் தெளிவான இல்ம விளக்கத்தை நசீபாக்கிடுவாயாக, குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களை பொருந்திக்கோ. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை மனுஷனாக்கிட்டு கபரில் இருக்கிறாங்க. யா அல்லாஹ் அந்த சீதேவிகளை கபூல் செய்ய அல்லாஹ், அவருடைய கபர்களை விசாலமாக்கி அல்லாஹ், சொர்க்கத்துடைய பூங்காவனமாக்கி அல்லாஹ். யா அல்லாஹ் அவருக்கு சொர்க்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தவிர வேற ஒன்றையும் கொடுக்கப்படாது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தானவர்களுக்கு கொடுக்கணும். யா அல்லாஹ் எங்களுக்கு மஸ்ஜிதுக்கு பிறந்து விட்டவங்க யா அல்லாஹ், இன்னைக்கு நம்ம மஸ்ஜிதுல தொழுகிறோமா, மஸ்ஜிதுக்கு வழிகாட்டினவங்க அந்த சீதேவிகள் யா அல்லாஹ், எங்களுக்கு குர்ஆனை படித்து தருவதற்கு உதவியாக இருந்தவங்க அவங்க தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இன்னைக்கு கபரில் இருக்கிறாங்க யா அல்லாஹ், அந்த சீதேவிகளை கபூல் செய்ய அல்லாஹ், பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவருக்கு உயர்ந்தரமான சொர்க்கங்களை யா அல்லாஹ் அந்தஸ்துகளை கொடுத்திரு யா அல்லாஹ். யார் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ யா அல்லாஹ், யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் ஹித்மத் செய்யற பாக்கியத்தை தா யா அல்லாஹ். உலகத்துல யாரையோ கண்ணியப்படுத்துறோம் யா அல்லாஹ், சொந்த பெற்றோரை கண்ணியப்படுத்துறத மறந்துட்டோம் யா அல்லாஹ், யார் யாருக்கோ செலவழிக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உம்மா பாப்பாக்கு செலவழிக்கிறத மறந்துட்டோம் உம்மத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். உள்ளத்திலே இஸ்லாத்தை சீராக்கிறியா அல்லாஹ், ஈமான சீராக்கிறியா அல்லாஹ், மனைவி மக்களை தீனோட ஆக்கிறியா அல்லாஹ், இஸ்லாத்தோட ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் மனைவி மக்கள்கிட்ட தீன் வரலன்னா வீடு யா அல்லாஹ் நரகமாகிரும் யா அல்லாஹ், வீடு நரகமாகிரும் யா அல்லாஹ், வாழ்றதுல புரோசனம் இல்லாம போயிரும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மனைவியை தீன்தாரி ஆக்கணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் புள்ளகளை யா அல்லாஹ் சாலிஹான புள்ளகளை ஆக்கணும் யா அல்லாஹ். நீ எங்களை கபூல் செய்ய அல்லாஹ், இந்த மஹல்லாவை கபூல் செய்ய அல்லாஹ், இந்த மஹல்லாவை கபூல் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் மதீனா போல இந்த ஊர் மாறணும் யா அல்லாஹ், நபியுடைய ஊரை போல மாறணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ், அதுக்குரிய முழு முயற்சி உழைப்பு செய்யக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் போட்டுரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆசை இருக்குது யா அல்லாஹ், ஆனா உழைப்பு முயற்சி செய்ய நாங்க தயார் இல்லை யா அல்லாஹ். உள்ளத்தை சீராக்கி யா அல்லாஹ், ஈமான கொண்டு நிரப்பு யா அல்லாஹ், அதுல உண்ட நம்பிக்கையை கொண்டு நிரப்பு யா அல்லாஹ், நபியுடைய மஹப்பத்தை கொண்டு நிரப்பு யா அல்லாஹ். யா அல்லாஹ் வாழ்ந்ததா இந்த சஹாபாக்களை போலதான் வாழணும் என்ற உறுதிய உள்ளத்துல தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் இஸ்லாத்துடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்கட பஜார சீராக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒரு சிறந்த உம்மத்துக்கு வழிகாட்டியான பஜாராக மாத்திரியா அல்லாஹ். ஹராங்களை விட்டு ஹராத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், மோசடிகளை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், அசுத்தங்களை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், உனக்கு விருப்பமான காரியங்கள் நடக்கிறதை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். 100க்கு 100 பியோர் ஹலாலான பஜாராக மாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நஷ்டங்கள் வந்துடாமலே பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா விதமான அனாச்சாரங்கள் ஃபித்னாக்களை விட்டும் யா அல்லாஹ் இந்த மஹல்லாவை சுத்தப்படுத்திரியா அல்லாஹ், சுத்தப்படுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இதில் ஈடுபடுறார்களோ யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு ஹிதாயத்தை யா அல்லாஹ் கொடுத்திரியா அல்லாஹ், விளக்கங்களை நசீபாக்கிறியா அல்லாஹ். இதன் மூலமாக சொந்த பிள்ளைக்கு திங்க கொடுக்கிறோம் என்ற விளக்கத்தை கூடிய அல்லாஹ், சொந்த மனைவிக்கு சாப்பிட கொடுக்கிறோம் என்ற விளக்கத்தை கூடிய அல்லாஹ். நீ இரக்கம் உள்ளவன் அன்புள்ளவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் வாழ்க்கையில ஹராம் கலந்துராம பாதுகாத்திரியா அல்லாஹ், ஒரு சதம் கூட கலந்துடப்படாது யா அல்லாஹ், ஒரு துளி கூட கலந்துடப்படாது யா அல்லாஹ். எங்களை யா அல்லாஹ் பொருந்திக்கோ யா அல்லாஹ். எங்க வீடுகளை சஹாபாக்கள் வீடு போல மாத்திரியா அல்லாஹ், ஒரு மனிதரின் சஹாபாக்களை போல மாத்திரியா அல்லாஹ். குறிப்பாக சிறார்களை கபூல் செய்ய அல்லாஹ். இந்த ஊருடைய எதிர்காலம் யா அல்லாஹ், இந்த சிறார்கள் யா அல்லாஹ் ஓடி விளையாடுற காலம் யா அல்லாஹ், எதிர்காலம் இந்த உம்மத்துடைய தலைமைகள் யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் யா அல்லாஹ், இந்த ஊரை வழிநடத்த வேண்டியவங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு தீன் போகலண்டா, அவர்கள் உள்ளம் சீராகலண்டா யா அல்லாஹ், எதிர்காலம் ஊரே சீர்கெட்டு போயிரும் யா அல்லாஹ். அந்த நிலைமையை உருவாக்கிறாதே யா அல்லாஹ், ஒரு அழகான ஊராக மாத்திரியா அல்லாஹ், உனக்கு விருப்பமான ஊராக மாத்திரியா அல்லாஹ். ஒவ்வொரு சிறார்ந்த உள்ளத்திலும் ஈமான கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் தக்வாவை தர்பியாவ கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ஒவ்வொரு யா அல்லாஹ் பெண் பிள்ளைகளையும் கபூல் செய்ய அல்லாஹ், யுவதி பெண்களையும் கபூல் செய்ய அல்லாஹ். இந்த ஊருடைய எதிர்கால தாய்மார்கள் யா அல்லாஹ், அவர்கள்ட்ட தீன் வரலண்டா வளர்ற பிள்ளை யா அல்லாஹ் மோசமாயிரும் யா அல்லாஹ். ஒவ்வொரு வீட்டில வாழக்கூடிய யா அல்லாஹ் மறைஞ்சி வாழக்கூடிய பெண்களையும் நீயே பாதுகாத்திரியா அல்லாஹ், ஹிஜாபோடு ஆக்கிரியா அல்லாஹ். நபியுடைய பாத்திமா, நபியுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவிமார் ஆயிஷா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற அந்த சஹாபி பெண்மணிகளை போல பேணுதல் பக்குவத்தை கொடுத்திரியா அல்லாஹ். ஒவ்வொரு வீட்டிலையும் யா அல்லாஹ் உன்னை ஞாபகப்படுத்தணும் யா அல்லாஹ், நபியை ஞாபகப்படுத்தணும் யா அல்லாஹ், ஈமானுடைய தாலீம் நடக்கணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஒவ்வொரு வீடையும் யா அல்லாஹ் அழகான யா அல்லாஹ் ஈமானுடைய வீடுகளா கபூல் செய்து போய் அல்லாஹ், எங்களை கபூல் செய்ய அல்லாஹ். மௌத்துக்கு முன்னாலே யா அல்லாஹ் நல்ல ஒரு உம்மத்து உருவாக்கி மௌத்தார பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்களோட அட்வைஸால எங்களோட முயற்சியால எத்தனையோ மக்கள் துனியாதிதாரி ஆகிட்டாங்க யா அல்லாஹ், துனியாவை சம்பாதிக்கிறாங்க யா அல்லாஹ், கோடீஸ்வரர்கள் ஆகிட்டாங்க யா அல்லாஹ். ஆனா எங்களோட முயற்சியால யா அல்லாஹ் யாரும் தொழுகையாளியாக இல்லை யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால லட்சம் கோடி மக்களை தொழுகையாளி ஆக்கிட்டு மௌத்தாகணும் யா அல்லாஹ், மஸ்ஜிதோட கொண்டு சேர்த்துட்டு மௌத்தாகணும் யா அல்லாஹ், உன்னோட இணைச்சிட்டு மௌத்தாகணும் யா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் மதீனாவுடைய மௌத்த
மூத்த தாயா அல்லாஹ், தஹஜ்ஜுடைய மூத்த தாயா அல்லாஹ், யா அல்லாஹ் மஸ்ஜித் நபவியுடைய அமல்கள் நடக்கூடிய சிறந்த மஸ்ஜிதாக மாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் கலிமாவோட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை தெளிவாக திருத்தமாக சொல்லிக்கொண்டு யா அல்லாஹ் சிரிச்சு கொண்டே உன்னை வந்து அடையிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் கபர ஹிசாப மீசான சிராத்த லேசாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ எங்கள் ஆத்துக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பக்கத்துல யா அல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கும் குடும்பங்களுக்கும்